ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க முருகேஷ் நேச்சுரல் லேக்கர். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால், அதாவது ஒரு காலத்தில் வீட்டில் சமைச்ச எல்லாமே கடையில் சமைச்சு வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்துருச்சுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்கிள், அதாவது ஊறுகான்னு சொல்லக்கூடியது அந்த காலத்திலலாம் வீட்டில் தாங்க வச்சு சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம இதுக்காக இந்த பதிவு போடுறேன்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த நாரத்தங்காயெல்லாம் பார்த்த உடனே ஊறுகாவுடைய ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த நார்த்தங்காவை பார்த்த உடனே இந்த பதிவு போடணும்னு தோணுச்சிங்க. எஸ்ங்க, நான் கிட்டத்தட்ட சின்ன வயதில், அதாவது சின்ன வயசுல படிக்கும்போதே ஊறுகாய் கம்பெனியில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குங்க. ஆமாங்க, அதாவது கார்லீக்லேருந்து அதாவது மேங்கோலேருந்து எல்லா வகையான ஊறுகாயுமே போடுவாங்கங்க. ஆனால் எல்லா ஊறுகாயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லி அதனுடைய டேஸ்ட்டுக்காகவும் அதில் ஊற்றக்கூடிய எசன்ஸ் கெமிக்கல்லாம் அளவே கிடையாதுங்க. அவ்வளோ ஊற்றுவாங்க. அவ்வளோ ஊற்றினாதாங்க அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் நாள்பட. அப்பேற்பட்ட ஊறுகாவை தான் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம். அதாவது எதை வாங்கி சாப்பிட்டாலும் ஊறுகாயை வாங்கி சாப்பிடாதீங்க கடையில். அது உங்களுடைய உடம்பை பெரிய அளவில் பாதிக்குங்க. ஸோ அதனால தான் இந்த நார்த்தங்காவை பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. யாருக்காவது ஊறுகாய் சாப்பிடணுன்னு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. இல்லை கல்யாண வீட்டில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி அதை சேவ் பண்ணி கூட சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் கடைகளில் ஊறுகாயை வாங்கி சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு கொடுக்குற கேடு மாதிரி உடம்புக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது. ஸோ கடை ஊறுகாயில் கெமிக்கல் பார்த்திங்கன்னா 80% கெமிக்கல் தாங்க. கெமிக்கல் அவ்வளோ போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு, அதனுடைய சுவை, மனம், கெட்டு போகாத தன்மை, அதாவது ஒரு பொருள் எந்த அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகப்படியான கெமிக்கல் சேர்த்துருப்பாங்கங்க. ஆமாங்க, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கெட்டு போகக்கூடிய பொருள், அழுகக்கூடிய பொருள், பூச்சி தாக்கிய காய்கறி, அதாவது தண்ணீரை புழு வரக்கூடிய தண்ணீர், இதுபோல் கெட்டு போகக்கூடிய பொருள் தான் இயற்கையான பொருள். கெடாமல் அந்த பொருள் லாங் டேர்மாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்தால் மட்டும்தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இயற்கையுடைய சுழற்சி முறையிலே எல்லா பொருள்களும் ஒரு காலம் சென்றால் அழுகும், அது பூச்சி வைக்கும், அது கெட்டு போய் புழு வைக்கும். இதுதான் இயற்கையுடைய நியதி. ஆனால் அந்த இயற்கைக்கு புறம்பாக கெட்டு போகாமல், அழுகாமல், தண்ணியில் புழு வராமல், இது மாதிரி ரசாயனங்களை கலக்கிறது மூலமாக, இதை சாப்பிட்றது மூலமாக நம்முடைய உடம்பு கெட்டு போகும். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாமல், அதாவது பூச்சி தாக்கினதெல்லாம் வாங்க மாட்டோம், அதாவது அழுக்கான பொருட்களை வாங்க மாட்டோம். சுத்தம்னு சொல்லி உடம்புக்கு நம்மளாம் கேடை வச்சுருக்கோங்க. பாருங்கள், அதாவது நல்லா இருப்பீங்க. நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள் சுத்தத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய உடம்பை பாருங்கள். அது சுத்தம் இல்லைங்க, கெமிக்கல். உங்களை ஏமாத்துறதுக்காக கார்ப்பரேட் கம்பெனிகள் இது போன்ற சுத்தம்ங்கிற பேரில் உங்களுடைய ஒரு மாயை உண்டு பண்ணி, முக்கியமாக படிக்காதவங்க ஏமாந்தால் இதில் பெரிய அளவில் குற்றம் கிடையாது. இதில் அதிகமாக யார் ஏமாந்து போகிறாங்கன்னு சொன்னால் படித்தவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, படிக்காதவங்க கூட கிராமங்களில் இயற்கையோடு சார்ந்து வாழ்கிறாங்க. ஆனால் படித்தவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா சுத்தம்னு சொல்லி சிட்டிகள்லாம் இது மாதிரி கெமிக்கல் அதிகம் சாப்பிட்டு உடம்பு ஆயிலையும் குறைக்கிறாங்க. அவங்களுடைய ஆயிலும் குறைஞ்சிருது. அதனால் கெமிக்கலை அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையோடு சேர்ந்த இயற்கையான உணவை உட்கொள்ளுங்க. ஆயிலை நீட்டியுங்கள். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.